தலைக்குள் ஓர் உலகம். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 மில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலை பின்னல்தான் புத்திசாலித்தனம், படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகிய எனலாம். மூளையின் அமைப்பு. மூளை முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல உள்ள இந்த 3 பாகங்களை மேம்படுத்துவதாக பிரிகின்றன. மேம்போக்காக அவை உள்மூளை, நடுமூளை, பின்மூளை, முன்மூளை. பின்மூளை, முன்மூளையின் மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன. உடம்பில் உள்ள சிறு மூளைதான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. மூளையின் உணவு. மூளை ரொம்ப பசி உள்ளது என்றால், பசி என்றால் சாம்பார் சாதம், தயிர் சாதம் போன்ற பசி இல்லை, உயிர் வழி பசி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லிலிட்டர் குருதி தேவைப்படுகிறது. மூளை உடம்பின் எடையின் 50 1 பங்கே இருந்தாலும் அது குருதி உயிர்வழி ஆகியவற்றின் மொத்த கோவையில் 5 1 பக்கத்தை அபகரித்துக் கொள்கிறது. மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை. அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மூளையும் உடல் இயக்கமும். நம் உடலின் நிறைய பாகங்கள் நம் விருப்பப்படி செயல்படுகிறோம். கையை ஆட்டி, பரதநாட்டியம் ஆடி, முகத்தை தொடு, இவையெல்லாம் மேலிடத்திலிருந்து ஆணை வந்து செயல்படும் செயல்களை. தும்மல், இரும்பல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது போன்றவற்றுக்கெல்லாம் மேலிடத்திலிருந்து தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. ஆகவே இவையெல்லாம் பஞ்சாயத்து தாலுக்கா அலுவலகங்களிலேயே தீர்மானம் ஆகிவிடுகிறது. இது மாதிரி தன்னிச்சையான செயல்களுக்குத்தான் முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன. தெரிந்து கொள்வோம். தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் மூளையே பார்த்து கொள்கிறது. ஆனால் ஏப்பமிடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றுக்கெல்லாம் மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதுமானது. மூளையின் வலது இடதுபுறம். மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்கம் பகுதிக்கும், இடப்பக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும் செல்கின்றன. நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கையாக இருப்பதற்கு காரணம் மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால் தான் என்று சொல்கிறார்கள். இடது பாதிதான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க என்று சொல்கிறார்கள். இடது பகுதிதான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது. அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறந்தது. இவையெல்லாம் இடது பகுதி பார்த்து கொள்கிறது. நம் மொழியறிவு கூட இடது பகுதியே. இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி. இந்த பாதியால் தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம். கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பான எல்லாம் வலது பாதியில் தான். வலது பாதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம். வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள், பாடகர்கள், நடக கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாளுபவர்கள். இன்னபினர் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் பட்டய கணக்கர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் போன்றோர். இடது வலதுக்கும் சரியான அளவில் கலந்து இருப்பவர்களும் உண்டு. மூளையும் உணர்வுகளும். நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன? என்ன சிந்தித்து பாருங்கள், கேட்போம். பாசம், கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகிறது. மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற ஓரிரண்டை தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். மூளை உடலின் இரண்டும் இணைந்து வெளிப்படுவதாதான் உணர்ச்சிகள். தெரிந்து கொள்வோம். மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என்று சிலர் கருதுகின்றனர். பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை. நம் பெயர், நண்பர், உறவினர், மேலதிகாரிகளின் பெயர்கள், வீட்டுக்கு போகும் வழி, இவையெல்லாம் நாம் விரைவில் மறப்பதில்லை. மூளையும் நினைவாற்றலும். நினைவாற்றல் மூளையின் மற்றொரு விந்தை. ஏறக்குறைய பிறந்த சில வருடங்களில் இருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நினைவில் இருக்கின்றன. மனிதனின் நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள். நாம் புலன்களிலிருந்து கண், காது, தொண்டை வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஓரிடத்தில் போட்டு வைத்துக் கொள்கிறது.
அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் ஒரு குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகிறது. தற்காலிக நினைவில் புதிதாக செய்திகள் உள்ளே நுழையும் பொழுது பழைய செய்திகள் நீக்கப்படுகின்றன. உங்களுக்கு இன்று காலை சாப்பிட்டது நினைவில் இருக்கும், போன வாரம் சாப்பிட்டது நினைவில் இருக்காது. ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிகாலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும். தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைக்கு அனுப்பப்படுகின்றன. மூளையும் தன்னுணர்வும். உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் சின்ன குழந்தையிடம் இருந்து நான் என்ன உணர்வு நிச்சயம் நான் எல்லோருக்கும் ஏற்படுத்தி விடுகிறது. இந்த தன்னுணர்வு மனதின் செயல்பாடு என்கின்றனர். தூக்கத்தில் இருந்து எழுந்த பொழுது நமக்கு வான் வரும், அதாவது நினைவு திரும்பிவிடும். ஆனால் கை கால்கள் அசைக்கும் திறமை சிறிது நேரத்திற்கு பிறகே வரும். முழுவதும் விழித்து கொண்டிருக்கும் போதே இரண்டு விதமான மனம் இயங்குவதை நீங்கள் கவனிக்கலாம். மகிழுந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஒரு மனம் வேறு சிந்தனையில் இருக்க மறந்து கியர் மாற்றுவது, சாலை விதிகளுக்கு பணிவது என்று மற்றொரு தளத்தில் இயங்கும். மூளையும் அன்றாட நிகழ்வும். அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது பார்க்கலாம். சுமார் 90 நிமிடங்கள் ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பு, கொஞ்ச நேரம் பகல்கனா, இப்படி நாம் மாறி மாறி வாழ்கிறோம். பகலிலும் சரி இரவிலும் சரி இந்நிலை தொடரும். சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறான், 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். நினைவு போல் தூக்கம் நம் நரம்புகளின் முக்கிய நிலையாகும். கனவு என்பது மனதின் நிலைகளை அன்றைய அல்லது சமீபத்திய நிலைகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கின்றனர். கனவுகள் அலமாரியில் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்றது என்கின்றார்கள். மூளையும் கற்றலும். மொழியை இலக்கண விதியின்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை. சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லிக் கொடுத்தும் இந்த திறமை வரவில்லை. மொழியாராய்ச்சி இப்படி என்றால் கற்பது, அனுபவத்திலிருந்து பெறுவது ஆகியவை பற்றிய நிலையாராய்ச்சி செய்கின்றனர். நாம் சண்டை போட்டுக் கொள்வது, சைக்கிள் ஓட்டுவது, ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகியவை எல்லாம் அனுபவ அறிவுதான். இவற்றையெல்லாம் நாம் எப்படி கற்கிறோம் என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எது எப்படியோ கற்பது நம் மூளையின் மாறுதல்கள் என்பது பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்ட உண்மை. நாம் தினமும் கற்கின்றோம். கற்ற வித்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது, அதில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது. கற்பது, அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளில் பாதிக்கின்றன என்பது மட்டும் உறுதி. நூல்வெளி. சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கநாதன் என்பதாகும். இவர் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார். சுஜாதா ரங்கராஜன். என் இனிய எந்திரா, மீண்டும் ஜூனே. ஸ்ரீரங்கத்துக்கு தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் சுஜாதா. இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலில் இருந்து இந்த செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன.